4 நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள காவிரி ஆறு பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டோம். நேற்று இரவு பூம்புகாரில் அதில் முடிந்திருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கம் கர்நாடகாவில் காவிரியை தடுத்து ஒரு மிகப்பெரிய அணை, மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வு நடைபயணம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டிற்கு இன்று குடிப்பதற்கு தண்ணீர் வராது. ஏற்கனவே கர்நாடகாவில் 4 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, கேஆர்எஸ், கிருஷ்ணராஜ சாகர், இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்கிறது. அது மேட்டூர் அணை கொள்ளளவு 93 டிஎம்சி. மேகதாது அந்த கட்ட திட்டமிருக்கின்ற மேகதாதுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி. ஆக கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் அது 185 டிஎம்சியாக அவர்களுடைய கொள்ளளவு உயரும். நமக்கு 93, அவங்களுக்கு 185னா 2 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட அங்கே காவிரி படுகை பகுதியில் கர்நாடகாவில் வைத்திருப்பார்கள். அதாவது இன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி. ஜூலை 5 வரைக்கும் மேட்டூர் அணை இன்னும் திறக்கல. மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் நாள் ஆண்டுதோறும் திறக்கப்படும் குறுவை சாகுபடிக்காக. இந்த ஆண்டு திறக்க முடியல. ஜூலை மாதமும் திறப்பாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. இது மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த சூழல் என்றால், மேகதாது அணை கட்டிவிட்டார்கள் என்றால் நமக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. இந்த மேட்டூர் அணை 93 டிஎம்சியில் 40 டிஎம்சி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கடந்த மாதம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு அதை உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழகத்திற்கு காவிரி மூலமாக 9.9 டிஎம்சி நீரை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஜூன் மாதம் முழுவதும் நமக்கு கொடுத்தது 2.9 டிஎம்சி. அவங்க 9.91 டிஎம்சி கொடுத்துருக்கணும். நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான் கிடைச்சிருக்கு. ஜூலை மாதம் 42 டிஎம்சி கொடுக்கணும். ஆனால் நிச்சயமாக கொடுக்க போகிறது கிடையாது. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பொய்யை சொல்லி வருகிறார்கள். என்னென்ன பொய்னா, இந்த மேகதாது திட்டம் என்பது இது ஏதோ குடிநீர் திட்டம், இதில் விவசாயம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஒரு பக்கெட் தண்ணி கூட விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார். பெங்களூருக்கு தேவையான தண்ணீர் 10 டிஎம்சி. அதில் ஏற்கனவே ஒப்பந்தத்தின் பேரில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 4.75 டிஎம்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தண்ணீர் கேஆர்எஸ் அணையிலிருந்து போயிட்டு இருக்கு. அந்த கேஆர்எஸ் அணை பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இன்னைக்கு அங்கேருந்து தண்ணி போகுது. இன்னும் தேவை இன்னொரு 5 டிஎம்சினா அதே அணையிலேருந்து இந்த 5 டிஎம்சி எடுத்துகிட்டு போங்களேன். யார் தடுக்கிறா? ஒரு பைசா செலவு இல்லை உங்களுக்கு. 5 டிஎம்சி அந்த டேம்லேருந்து எடுக்கிறீங்கள, இன்னும் 5 டிஎம்சி கூடுதலாக எடுத்துகிட்டு போங்க பெங்களூருக்கு. அது எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்டு ஒரு அணையை கட்டுறீங்க? உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி. ஏன் 70 டிஎம்சி அணையை கட்டுறீங்க? அப்போ ஏற்கனவே தண்ணி வரல. காவிரி இது நம்முடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை தான் காவிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கல்லணையை கட்டி காவிரியை நம்ம பயன்படுத்துவதற்காக கல்லணையை கட்டி வரலாறு படைத்திருக்கின்றார்கள். காவிரி நம்முடைய உரிமை. காலங்காலமாக நமக்கு தான் அந்த காவிரி. இன்னும் சொல்ல போனால் 1974 தமிழ்நாட்டினுடைய காவிரி பாசன நிலப்பரப்பு 29 லட்சம் ஏக்கர். அன்று 74 கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசன நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர். 6.8 lakh ஏக்கர்ஸ், நமக்கு 29 lakh ஏக்கர்ஸ். ஆனால் இன்னைக்கு தலைகீழாக மாறிடுச்சு. நமக்கு 29 லட்சம்லேருந்து 20 லட்சம் ஏக்கராக குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சம் ஏக்கர்லேருந்து இன்னைக்கு 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. மேகதாது அணை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு 30 லட்சமாக உயரும், நமக்கு 10 லட்சமாக குறையும். நமக்கு சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கு. உணவு பஞ்சம் வரும், உணவு பாதுகாப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் எல்லாம் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் காவிரியை நம்பி இருக்கிறேன். வீராணம் மூலமாக எனக்கு தண்ணி சென்னையில் காவிரி தண்ணி தான் வருது. மதுரையில் இருக்கிற மக்களும் மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி திட்டம்னு மேலூரில் இருக்கிறவங்க மதுரையில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக காவிரி வடக்கு உள்ள அத்துணை மாவட்டங்களும் காவிரியை நம்பி இருக்கு. காவிரி தெற்கலையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டம், விருதுநகர் வரைக்கும் காவிரியை நம்பி இருக்கு. இப்படி இருக்கிற சூழலில் அந்த தண்ணியை தடுத்தா யாரை எப்படி தடுக்க முடியும்? இது நம்முடைய உரிமை.
ஆனால் மத்திய அரசு அமைதியாக இருக்கு. மத்திய அரசு அமைதியாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அங்கே சட்டமன்ற தேர்தல் 2028 வர இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு அவங்களோட திட்டம். அதனால இந்த திட்டத்தை அவங்க எதிர்க்க போறது கிடையாது. மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. அதனால தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் இந்த பேரம் அந்த பேரம் இங்கே போறாங்க அங்கே போறாங்க இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கணும். நேற்றைய முன்தினம் கர்நாடகாவுடைய வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு என்பது அந்த பகுதியில் மேகதாது கட்டுகின்ற அந்த பகுதியில் ஆய்வுகள் நடத்தி கிட்டத்தட்ட 100 அடி பள்ளம் தோண்டி அங்கே பாறையெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கா, டேம் கட்டலாமா, எர்த்குவேக் வருமா, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குது, எத்தனை புலிகள் இருக்குது, எத்தனை யானைகள் இருக்குது, எத்தனை மரங்கள் அழியும், இதெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கர்நாடகா வனவிலங்கு வாரியம் அவங்களோட வேலை என்னன்னா வனங்களை பாதுகாக்கணும், வன விலங்குகளை பாதுகாக்கணும். ஆனா இங்க வனங்களையும் வன விலங்குகளையும் அழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதுக்கு ஆதரவா இருக்குது வனவிலங்கு வாரியம். ஏன்னா அங்க இருக்கிற முதலமைச்சருடைய அழுத்தம். ஆக இதெல்லாம் நமக்கு எதிரான செயல்கள். சட்டம் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, தீர்மானம் இருக்குது, எல்லாமே இருக்கு நமக்கு சாதகமா. என்ன நமக்கு சாதகமா இருக்குன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பும் தெளிவா சொல்லி இருக்குது. முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் எந்த கட்டுமானங்கள் கட்டினாலும் காவிரி குறுக்க, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உடைய அனுமதி இல்லாம ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது. ஆனாலும் நம்ப முடியாது. இந்த உச்சநீதிமன்றம் தான் 2018 இறுதி தீர்ப்பை உறுதிப்படுத்துது. என்ன சொன்னாங்க 2018 உச்சநீதிமன்றம், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, எல்லாம் போயிட்டு 2033 வாங்க, அது வரைக்கும் யாரும் பேசாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் 2018 சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் நீங்க விரிவான திட்ட அறிக்கை நீங்க தயார் பண்ணலாம். அப்போ முரணான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். 2033 வாங்கன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகாவை நீங்க டிபிஆர் தயார் பண்ணுங்க, ஆனா அது அனுமதி கிடையாது. அப்போ அவங்க கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, அனுமதிக்கு பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க. வேகமா வேலை நடந்துட்டு இருக்குது. பூமி பூஜை கர்நாடகா போட்டாங்கன்னா அவர் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்நாடகா யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. யாருக்கும்னா யாருக்கும் தமிழ்நாடுலாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். இப்ப வர தண்ணியே அவங்களுக்கு வடிகால் தான் தமிழ்நாடு. 4 டேம் நிறைஞ்சிடுச்சுன்னா 4 பெரிய டேம், சின்ன 10 டேம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நிறைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேற வழி இல்லாம தண்ணி வடிகால் தண்ணி மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு 12 மாசத்துல கொடுக்கணும் டைம் டேபிள் போட்டிருக்கு. ஒரு முறை கூட அந்த 12 மாசம் டைம் டேபிள் கடைபிடிக்கல. இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல நம்ம இதுதான் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பிரச்சனை. இதுல எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அத்தனை பேரும் இதுல வந்து சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் சத்தம் போட்டாதான் நமக்கு காவிரியை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது நீங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. 8 கோடி மக்களும் பாதிக்கின்ற பிரச்சனை. எல்லாரும் அதனால்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போங்க. தலைவர்களையும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு போராட்டம் பண்ணி, சட்ட போராட்டம் என்னென்ன போராட்டம் இருக்குது எல்லாமே பண்ணணும். பல வகையான வழக்குகள் போடணும். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வர்றார் எதிர்கட்சி தலைவர். அது திருத்தம் என்னன்னா காவிரி, அதாவது மேகதாது நடுவர் மன்றம். நான் மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? முதல்ல நம்ம மேகதாதுன்னு ஏத்துக்கணும். அப்பதான் அடுத்த செகண்ட் ஸ்டெப் தான் மேகதாது நடுவர் மன்றம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏத்துக்கல. எதுக்கு நீங்க செகண்ட் ஸ்டெப் போறீங்க? இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கையா வச்சிருக்கணும்? கர்நாடகா. அவங்க தான் மேகதாது அணை வேணும்னு சொல்றாங்க. நம்ம வேண்டான்னு சொல்றோம். வேண்டாம், அணையே வேண்டான்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு ஒரு நடுவர் மன்றம் எதுக்கு நம்ம ஏத்துக்க போறோம்? அது தீர்மானமா? இது நமக்கு விபரீதமா இருக்கும். அதனால இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களும் சரி, அரசு இது கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஏன்னா அங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கின்ற முதலமைச்சர் சிவகுமார் அவர் வீட்டுல சந்திக்கிறாங்க. இங்க நானா, நீயா, இப்படியா அப்படியா, எனக்கு ஈகோ அப்படி போயிட்டு இது பொது பிரச்சனை.
ஏன்னா கடந்த கால ஒப்பந்தம் எல்லாமே நமக்கு சாதகம், தீர்ப்புகள் சாதகம், எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் சாதகமா இருக்கு. ஆனாலும் கர்நாடகா எந்த ஒப்பந்தம் எந்த தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம் கர்நாடகா. நம்ம ஒரு சுயாட்சி முறை இருக்கு, ஃபெடரலிசம், ஃபெடரல் செட்டப் இருக்கு. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலா நான் பார்க்கிறேன். நான் ஒரு போயிட்டு இருக்குது, நான் கட்டியே ஆவேன், நான் அணைய கட்டியே தீருவேன். சட்டத்துக்கு எதிரானது, நியாயத்திற்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு அந்த மேகதாது அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். 12,500 ஏக்கர் காடு, வனப்பகுதி, 300 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற மரங்கள், 300 வயசு மரம். 5 பேர் சுத்தி நின்று பிடிச்சாதான் அந்த மரத்தை எட்ட முடியும். நாம நேரடியாக பார்த்தேன். பில்லிகுண்டுல போன பில்லிகுண்டுல இருந்து இந்த மேகதாது 4 கிலோமீட்டர் தள்ளி அங்கதான் கட்ட போறாங்க. காடு பகுதி, புலிகள், அவ்வளவு நூற்றுக்கணக்கான புலிகள், சிறுத்தைகள், ஆயிரக்கணக்கான யானைகள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு சூழலை அழிச்சு, காட்டை அழிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு, 2 மாநில உறவை அழித்து நாங்க தண்ணி எடுத்தே தீருவோம், அப்படி அந்த ஒரு நோக்கத்துல, அரசியல் நோக்கமும் சரி, சுயநல நோக்கமும் சரி, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற கர்நாடகா வேகமா இருக்கிற நேரத்துல நம்ம இன்னும் வேகப்படுத்தணும், கவனம் செலுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அரசு பண்ணலன்னா நீங்க பொதுமக்கள் எல்லாம் வெளியில வாங்க, ரோடுக்கு வாங்க, சத்தம் போடுங்க. ஜல்லிக்கட்டுக்கு சத்தம் போட்டீங்க, ஆனா ஜல்லிக்கட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக வெளியில வந்தாங்க. அவங்க யாரும் ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்த்தது கிடையாது. அவங்க யாருமே ஜல்லிக்கட்டுத்தால் பாதிப்பு இல்லை. ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியம், வீர விளையாட்டு, அது இந்த உணர்வுல வந்தாங்க. ஆனா இதுல அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட போறார்கள். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் ஊட்டியில் இருக்கிறேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன்னா எங்க இருந்தாலும் சரி நீங்க பாதிப்பு காவிரி பாதிப்பு. என்னன்னா சோறு போடுறது காவிரி தான். நீங்க ஊட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு சோறு எங்கேருந்து கிடைக்குது? காவிரியில் தான் கிடைக்குது. அதனால காவிரியில் தண்ணி வரலாம், உங்களுக்கு சோறு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதில் தமிழ்நாடு உற்பத்தியும் குறையும், உணவு பஞ்சம் வரும், உணவு பாதுகாப்பு போகும். எல்னினோ, சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு மிக கடுமையான வறட்சி இருக்கும். நவம்பர் மாதம்ல வறட்சின்னு இப்பயே சொல்றாங்க. அப்போ அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னைக்கு எடுக்கணும். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் சொல்றதெல்லாம். ஆக இதெல்லாம் இப்போ இருக்கிற ஏரிகள்லாம் இருக்கு, ஏரியில் தூர் வரணும். வரும் மழையில தண்ணி தேக்கி வைக்கலாம். தண்ணி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இன்னைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருகின்ற காலங்கள், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்செலாம் இருக்கு அல்ல, அதையெல்லாம் மனதில் வைத்து முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற எந்த அரசியல் இங்கே அங்கே போறதெல்லாம் எல்லாமே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு கவனம் செலுத்தி உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கேள்விகள் நிச்சயமா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நன்றி, வணக்கம். இது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. இதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. மிகப்பெரிய ஆதரவு இந்த மேகதாது பிரச்சாரத்துல இளைஞர்கள், இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லை, விவசாயிகள் அத்துணை சங்கங்களும் இதில் பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு போற இடத்துல எல்லாம் அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க. விவசாயிகள் இது ஏன் பிரச்சனை, ஆமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, மேகதாதுன்னு நாங்கள் ஏதோ நினைச்சோம், ஆனா இப்போ இவ்வளோ பிரச்சனை, கர்நாடகா இப்படி பிஹேவ் பண்ணா, இவ்வளோ தண்ணி அவங்களே எடுத்துக்க போறாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் இப்போ இருக்கிற அந்த ஜென்சி இளைஞர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வகையில ஒரு பரவாயில்ல. ஆனாலும் இன்னும் சத்தம் போடணும், இன்னும் கொஞ்சம் போராட்ட அளவில் செஞ்சாதான் இப்போ மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி இது கவனம் செலுத்தும். நான் இப்பதான் அதை குறை சொல்லிட்டு தான் இருக்கிற வருத்தத்தோட தான் நான் சொல்றேன். இப்போ நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கிறேன் மேகதாதுன்னு. மற்றவங்க எல்லாம் இங்க போவாங்களோ அங்க போவாங்களோ, அங்க வராங்களோ இங்க வராங்களோ, அதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இதுல கவனம் செலுத்துங்க. நிச்சயமா செய்யும். அதாவது ஒவ்வொரு கட்டமா, அதாவது ஜூன் 19ஆம் தேதி சென்னையில என் தலைமையில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் தலைவர்கள் கூட்டத்தை நான் கூட்டினேன். அதில் 68 தமிழ்நாட்டில் உள்ள விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். 4 மணி நேரம் விவாதம் செய்து 23 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். அதில் முதல் தீர்மானம் மேகதாது தீர்மானம், 2வது தீர்மானம் இந்த கூட்டுறவு வங்கி கடனில் முழுமையாக அரசு தள்ளுபடி முடிச்சிடும். அதன் அடுத்த தொடர்ச்சி அப்போ அந்த தீர்மானம் என்னன்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு நடைப்பயணம் பண்ணணும். இப்போ அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு, அடுத்தது ஒரு அறவழியில போராட்டம், அடுத்தது அதுக்கப்புறம் கேட்கலன்னா வேற விதமா போராட்டம் நடத்தும். ஆனா மேகதாதானே நாங்கள் கட்ட விட மாட்டோம்.
ஆனால் இப்போ வந்து நடப்பானது குறுவை சாகுபடி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நடவு செய்யப்படக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த நடவு இயந்திரம் மூலமாக விவசாயிகள் வந்து பயிர் செய்கிறாங்க. அதுக்கு வந்து அரசு தரக்கூடிய மானியம் வந்து 4000 வந்து தரமாட்டாங்க, இது வரைக்கும் தரல. அதை பற்றி என்னென்ன? இல்லை, இந்த குறுவை பேக்கேஜ்னு தொகுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. குறுவை தொகுப்பு என்ன ஒரு 315 கோடியோ என்னமோ. அது என்ன அது பண்ணும், என்ன பண்ண முடியும் அதில்? கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி வந்து 6.5 லட்சம் ஏக்கர் செஞ்சாங்க. இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். குறுவையை கூட விட்டுடுங்க, சம்பா வருமா இல்லையான்னு தெரியல இப்போ. ஏன்னா இப்போ ஒரு தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அது காவிரி டெல்டாவில் வருது, பாதுகாக்கப்பட்ட மண்டலம் தான் வருது. புவனகிரியில் பாதி அந்த பக்கம், கமாபுரிலிருந்து அந்த பக்கத்தில் வருது. அதில் சம்பாவில் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் நிச்சயமாக அரசு கவனம் செலுத்தணும், இந்த விவசாயிகளுக்கு வந்து உதவி பண்ணணும். ஏன்னா இப்போ நிலத்தடி நீர் வச்சு தான் அவங்க குறுவை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி கிடையாது. நேற்றுனா சுற்றி எல்லா பில்லிகுண்டிலேருந்து மேட்டூர் அணை போனேன், கல்லணை போயிட்டேன். எல்லாரும் பார்த்தா இந்த என்னுடைய பயணத்தில் காவிரி ஆற்றின் நடுவில் நின்றுட்டு தான் நான் பேட்டியே கொடுத்துட்டு இருக்கிறேன். 4 நாளாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஜூலை மாதம் அவ்வளோ வெள்ளம் போயிட்டு இருக்கும். ஆடி மாதம் ஆடி பெருக்குன்னு வராது, நமக்கு ஒன்றும் இல்லை. விழா கொண்டாட வந்து தண்ணி வரப்போறது இல்லை. இப்படி ஒரு சூழல் இருக்கு. அதனால இப்போ வந்து என்எல்சிக்கு வந்து அதிகமாக நான் வந்து பாமக சார்பில் நிறைய போராட்டம் நடத்துறீங்க. இப்போ வந்து என்எல்சி வந்து தன்னுடைய பங்கு வந்து தனியாருக்கு விற்பனை செய்யறதோ சொல்றாங்க. அதை பத்தி என்ன? இது கடுமையா நாங்கள் எதிர்க்கின்றோம். என்எல்சி உடைய பங்கை தனியாரிடம் விற்கக்கூடாது. இந்த திட்டத்தில் தான் நான் இந்த பகுதியில் தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்எல்சியை தனியார் மயமாக்கணும், தனியார்னா கம்பெனி அதுக்கு கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தில் தான் ஏதோ அங்கங்கே போட்டுக்கிட்டு நிலத்தை பிடிச்சி எப்படியா கையகப்படுத்தணும். ஏன்னா என்எல்சி ஏற்கனவே கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 65,000 ஏக்கர் கொள்முதல் செய்து, கொள்முதல்லாம் இல்லை, பிடுங்கி மக்களிடம் பிடுங்கி ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, காவல்துறையை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தி மக்களை இது பண்ணிட்டு பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் தடை பண்ணிட்டு இப்போதைக்கு ஏதோ போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ என்எல்சியோட பங்கை வந்து தனியார்கிட்ட விற்கக்கூடாது. ஏன்னா கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் வந்து அவங்க வந்து என்எல்சி பங்கை வந்து தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. 3 விழுக்காடு 3% வாங்கியிருக்கிறாங்க. அதில் அதே போன்று இப்போ ஏதாவது அந்த ஷேர்ஸை விற்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு அரசு வாங்கணும். இன்னொன்று, என்எல்சியே தேவையில்லை. இப்போ இருக்கிற சூழலில் நமக்கு வந்து காற்றாலைகள் இருக்குது, சோலார் இருக்குது. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், என்எல்சியில் 40,000 ஏக்கர் இன்னைக்கு தரிசு நிலம் அப்படியே இருக்குது. அந்த 40,000 ஏக்கரில் நீங்கள் சோலார் போடுங்க. நீங்கள் இப்போ தயாரிக்கிற கிட்டத்தட்ட 2,800 2,500 மெகாவாட்டோட நீங்கள் 10,000 மெகாவாட் தயாரிக்கலாம். இப்போ இருக்கிற 10,000 பேர் அதுக்கு வேலை செய்யலாம். யாருக்கும் வேலை போகாது. நிலத்தை ஒன்றும் பிடுங்க தேவையில்லை. நிலத்தடி நீர் ஒன்றும் குறையாது, நல்லா இருக்கும். எந்த சுற்றுச்சூழல் அழிக்க போகிறது கிடையாது. அந்த அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை வச்சு, பழுப்பு நிலக்கரியை வச்சு எரிச்சு கேன்சரும் ஆஸ்மாவும் எதுவும் யாருக்கும் ஒன்றும் கெடுதல் வரப்போகிறதில்ல. அதே சோலார் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் பல மாற்று யோசனைகள்லாம் இருக்குது. அதில் இந்த அரசு வந்து போதைப் பொருள் ஒழிப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க. ஆனால் பார்த்தோன்னா அமைச்சரே வந்து சர்ச்சையில் ஈடுபடுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து இல்லை? அது விசாரிக்கிறாங்க, விசாரணை இருக்குது. அதே வேளையில் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அந்த போதைப் பொருட்கள் பயன்பாட்டு வந்து 10 மடங்கு 20 மடங்கு 30 40 மடங்கு அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் வந்தது. அது யாரும் கட்டுப்படுத்தலை. காவல்துறை தெரிஞ்சுதான் எல்லாம் விற்றாங்க. ஆனால் இப்போ அதை இன்னும் வேகமாக, இன்னும் தீவிரமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும். இன்னும் அந்த தாக்கம் இருக்குது, இன்னும் இருக்குது. அதில் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். இப்போ நான் இன்னைக்கு கூட நம்ம இந்த விளையாட்டு மையத்தில் விருதாச்சலத்தில் வந்து ஆர்ஜி விளையாட்டு மையம் ஸ்போர்ட்ஸ் ஜோன், ஆடுகளம் என்ற ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து இன்னைக்கு திறந்திருக்கோம். இது வந்து இங்கே விளையாட்டு, இந்த கால்பந்து, இறகுப்பந்து, கூடைப்பந்து பயிற்சி மையம், இதெல்லாம் வந்து இங்கே பிக்கிள் பால் இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை இன்னும் அதிகமாக பயன்பாட்டில் இன்னும் அரசு வந்து இது போன்ற கட்டுமானங்களை உருவாக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், உள்ளரங்கு விளையாட்டு அரங்குகள்லாம் பெரிய அளவில் உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் இந்த இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தாமல் அவங்க டைவர்ஷன் இதில் வரும். ஸ்போர்ட்ஸில் டைவர்ட் பண்ணாலே போதும், அவங்க இதுலேருந்து விடுவிப்பாங்க. இதுக்கு அவங்க வாழ்க்கையே வேறு விதமாக போகும். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும், செல்ஃப் மோட்டிவேஷன் வரும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், எல்லாம் தைரியம் வரும், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே வரும் அதில். அதில் இது போன்ற, அதாவது ஆயிரக்கணக்கான கோடி, இன்னும் லட்சக்கணக்கான கோடி விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு அரசு இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தமிழ் சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும்.
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆனா இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த அரசு கூடுதல் வழக்கத்துக்கு நியமனம் வந்து இன்னும் அரசாணை போடவே இல்லை. இதெல்லாம் வந்து கடந்த 4 நாளா வந்து யாருமே ஜாமீன் பெற முடியாத நிலை இருக்கு. ஆனா கடந்த ஆட்சிகள் அதிமுக ஆட்சி காலத்துல டக்குன்னு மாசம் ஓட்டு ஆட்சி மாற்றம் போட்டாங்க. ஆனா இந்த ஆட்சி இன்னும் தாமதம் ஏற்படுகிறது. அதை பத்தி உங்க கருத்துக்கணும். ஒருவேளை நல்ல வழக்கறிஞர்கள் போடணும்னு திட்டமிட்டு இருக்காங்களோ? அதான் சொல்றேன் நான், ஆய்வு பண்ணி கரெக்டான ஆள் போடணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுப்பா. சரி, தேங்க்யூ.